சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். நாள் ஒன்றிற்கு 45 மில்லிலிட்டர் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய திறன் கொண்ட சுத்திகரிப்பு ஆலையை தற்போது முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அன்வர். வணக்கம் அன்வர். தற்போது சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதலமைச்சர் ஆய்வு செய்ய இருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக இந்த சுத்திகரிப்பு நிலையமானது நாள் ஒன்றுக்கு 45 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்டு தொடர்ந்து 7 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இதில் பின்பற்றப்படும் சுத்திகரிப்பு நடைமுறைகள் மற்றும் அவற்றின் செயல்பாட்டு திறன் குறித்து விரிவாக அதிகாரியிடம் கேட்டறிந்து அதனை எவ்வாறு மேம்படுத்துவது குறித்தும் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துவது குறித்தும் முக்கிய ஆலோசனையானது முக்கிய அதிகாரிகளுடன் முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக இந்த கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு திறன் கொண்ட 3ஆம் நிலை சுத்திகரிப்பு நிலையமானது அண்ணாநகர், கோடம்பாக்கம், அம்பத்தூர், வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சேகரிக்கப்படும் கழிவு நீரை சுத்திகரித்து சென்னையில் உள்ள பயன்பாட்டிற்கு, அதாவது மறு சுழற்சி செய்து பயன்பாட்டிற்காக சென்னை தொழில்பேட்டைகள், அதாவது குறிப்பாக அந்த 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இருங்காட்டுக்கோட்டை, ஸ்ரீபெரும்புத்தூர், ஒரகடம் ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள சிப்காட் தொழிற்சாலைக்கு தினசரி வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் ஆண்டுக்கு சுமார் 16,000 மில்லியன் லிட்டர் நீர் வீணாகுவது தடுக்கப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இங்கு சுத்திகரிக்கப்படும் நீரானது சரியான அளவில் இருப்பதால் இந்நீரை கொண்டு ரயில் பெட்டிகள் சுத்தப்படுத்துதல், வணிக வளாகங்கள், திரையரங்குகள், மருத்துவமனை உள்ளிட்ட நிறுவனங்களிலும் தொடர்ந்து குளிரூட்டும் அமைப்புகளிலும் இந்நீரை பயன்படுத்துவது தொடர்பாக அடுத்த கட்டத்திற்காக அதிகாரிகளுடன் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இந்நிலையில் தொடர்ந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து நெம்மேலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், அதனை போன்று எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் ஆய்வு, அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்காக சைதாப்பேட்டையில் உள்ள MC ராஜா விடுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அதே போன்று சமீபத்தில் சேத்துப்பட்டில் உள்ள கழிவுநீர் மேலாண்மை, அதாவது இயற்கை மேலாண்மை நிலையத்தில் குறிப்பாக இயற்கை எரிவாயு உற்பத்தி செய்யும் மையத்திலையும் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் தற்பொழுது சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ள கழிவு நீரை சுத்தம் செய்து ஒரு நாளைக்கு 45 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையானது கடந்த 7 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இது அடுத்த கட்டங்களுக்கு, அதாவது மருத்துவமனைகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக மேம்படுத்தி இன்னும் பல பகுதிகளுக்கு இந்த நீரை மறுசுழற்சி செய்து பயன்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து பல்வேறு நிலையங்களில் நேரடியாக ஆய்வு செய்து, அதே போன்று நெம்மேலியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனை, அதே போன்று சேத்துப்பட்டில் உள்ள மனித மேலாண்மை சுத்திகரிப்பு நிலையம், இது போன்ற பல்வேறு இடங்களில் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தற்போது முதலமைச்சர் விஜய் கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும், அதாவது 7 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு குறிப்பாக அங்கு பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள், அதாவது அல்ட்ரா பில்ட்ரேஷன், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மற்றும் கிருமி நீக்கத்திற்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த நிலையத்தில் மட்டும்தான் ஓசோனேஷன் என்ற அதிநவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் இந்த கழிவுநீரை மறுசுழற்சி பயன்படுத்தும் வகையில் பல்வேறு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் நாள் ஒன்றுக்கு 45 மில்லியன் லிட்டர் கழிவு நீரை சுத்திகரிக்கும் திறன் கொண்ட இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.